ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் நாம் ஒரு சரித்திர ஆய்வாளரை குறித்து பார்க்கலாம். அவர் கிபி 37ஆம் வருடம் பிறந்தவர். கிபி 100 வரையிலும் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்நாட்களில் அவர் சில காரியங்களை செய்ததை, அவர் வாழ்நாட்டில் நடந்த விஷயத்தை குறித்து பார்க்கலாம். கிபி 66லேருந்து 70 வரையிலையும் ரோமர்களுக்கு எதிராக எருசலேமில் புரட்சி நடந்தது. சில போர்கள், சின்ன சின்ன போர்கள் அங்கங்கே நடந்து யூதர்கள் ஜெயித்தாங்க. இப்படி ஜெயித்த போது பார்த்திங்கன்னா நீரோ மன்னன் மிக அதிகமான கோபத்தோடு, ரோம அரசன் நீரோ மிக அதிகமான கோபத்தோடு எழுந்து நிறைய பேரை வெஸ்பாசியன் என்கிற படைத்தலைவனை யூதாவுக்கு அனுப்பி நிறைய பட்டணங்களை அழிச்சான். பட்டணங்களை கொளுத்துனான், யூதர்களை உயிரோடு கொளுத்துனான். மிக கொடூரமான மரணங்கள், மிக கொடூரமான காரியங்கள் நடந்தது. அதனால யோத்தப்பா என்கிற ஒரு பட்டணத்தில் தான் மக்கள் எல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த புரட்சியாளெலாம் போயிட்டு சில பேர் தங்கியிருந்தாங்க. அப்போ நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொடூரமாய் கொலை செய்வதும் கொடூரமாய் தண்டிப்பதுமாக இருந்தது. இதை பார்த்த யூதர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் எல்லாம் அவங்க கையில் சிக்காதபடிக்கு தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்தாங்க. வேதத்தின் பிரகாரம் தற்கொலை செய்து கொள்வது தவறு, நரகத்திற்கு போகலாம் என்று சொல்லி. ஆனால் இப்படிப்பட்ட கொடூரமான சித்திரவதை அனுபவிப்பதற்கு நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் நினச்சி போகிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒருவர் தான் பிளேவியஸ் ஜோசிபஸ். அவருடைய பேர் ஜோசிபஸ். அவர் சொல்கிறாரு, நம்ம தற்கொலைலாம் பண்ண வேண்டாம், நம்ம தண்டனை வைக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் தற்கொலை பண்ணாங்க. அவர் மட்டும் தற்கொலை பண்ணாமல் தேவனுக்கு பயந்து தன்னுடைய வாழ்நாட்களை உபத்திரவ காலங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். உபத்திரவமான காலம், கஷ்டத்து காலத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது கிபி 67 அவர் என்ன பண்ணாங்க, அவரை பிடிச்சிட்டு போயிட்டு ரோம் நகருக்கு சிறையில் வச்சாங்க. எருசலேமில் கிபி 70க்கு அப்புறம் அங்கே நடந்த யுத்த பிரச்சனைகள், அங்கே நடந்த மரணங்கள், அங்கே இருந்த யுத்தத்தினுடைய அத்தனை காரியங்கள், அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த ஜோசிபஸ் என்கிறவர் தன்னுடைய பெயரை பிளேவியஸ் என்று மாற்றிக்கொண்டு சரித்திரங்களை எழுத ஆரம்பித்தார். நல்ல ஒரு எழுத்தாளர். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, மரணம் எல்லாத்தையும் ஒரு ஆராய்ந்து யூத கலாச்சாரங்கள் இதெல்லாத்தையும் குறித்து, யூதருடைய யுத்தங்கள் இதெல்லாம் குறித்து மிக அழகாக குறிப்புகளோடு கூட ஆதாரங்களோடு எழுதினவர் தான் பிளேவியஸ் ஜோசிபஸ். அதனால் இவர் ஒரு சரித்திர ஆய்வாளர். இன்னைக்கு நம்ம பைபிளில் படிக்கிறோம், இதில் இல்லாத நிறைய விஷயங்கள், பின்னணி சரித்திரங்களை யார் தான் கொடுத்தார்னா இவர் நிறைய கொடுத்துருக்கிறாரு. இவர் 2 புத்தகம் எழுதியிருக்கிறாரு. யூதர்களின் யுத்த சரித்திரம் அப்படின்னு ஒன்றும், பண்டைய கால யூதேயா அப்படிங்கிற 2 புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இதில் ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் ஆதாரங்கள், சரித்திர ஆதாரங்கள் அதில் நிறைய இருக்குது. அப்போ இந்த பிளேவியஸ் ஜோசிபஸ் தேவனுக்கு பயந்து உபத்திரவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு உண்மையாக இருந்தபடியாக, சாட்சியாக வாழ்ந்தபடினால தேவன் அவருக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். அது நிமித்த சரித்திரத்தை எல்லாம் அவர் எழுதி வச்சுட்டு போனார். அந்த சரித்திரங்கள் தான் நமக்கு ரொம்ப பிரயோஜனப்படுது. ஹல்லேலூயா. அதனால் உபத்திரவங்களை, கஷ்டங்களை கண்டு கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு சரித்திரம் படைக்கிறவர்களாக அநேகருக்கு முன்மாதிரியாக நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, பிளேவியஸ் ஜோசிபஸ் அவருடைய ஆண்டவரே துணிச்சலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். உபத்திரவ காலம், கஷ்டங்கள், வேதனைகள் இவர்கள் மத்தியிலும் தன் ஜீவனை தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சிறைக்கு சென்று எத்தனையோ பெரிய அழகான ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை அழகான சான்றுகளை விட்டு கொடுத்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கார். அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஆசீர்வதிங்க. நாங்களும் எங்கள் உபத்திரவ காலங்களில் சோர்ந்து போய்விடாமல் வெலடாய் நின்று திடன் கொண்டு உமக்கென்று பெரிய காரியங்களை செய்யும்படி எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.